அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சின்மயா மிஷன் அவர்கள் முன்னின்று அவர்களுடைய சின்மயா யுவ கேந்திரா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்முடைய மாணவ செல்வம் முன்னால், இளைஞர்கள் முன்னால் வைத்திருக்கின்றார்கள். பாரதி யார்? மகாகவி பாரதி சச் எ காம்ப்ளெக்ஸ் பர்சனாலிட்டி. நீங்க அவரை பத்தி படிக்க 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 அவரை இன்னும் ஆழமாக நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய பல பரிமாணங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. லைக் எவ்ரி மேன் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஹிஸ் டைம்ஸ். சுப்பிரமணிய பாரதிஜி இஸ் அ பர்சன் பியாண்ட் ஹிஸ் டைம். இன்னைக்கு காசி போய், வாரணாசி போய், சுப்பிரமணிய பாரதி அவர்கள் அங்க தன்னுடைய அத்தையோடு 15 வயது இருக்கும் பொழுது அங்க போய் தங்கி இருக்கார். You can go to the house. இளைஞர்கள், நம்முடைய குழந்தைகள்லாம் காசி போகும் பொழுது you should make it a point to visit the place where மகாகவி சுப்பிரமணிய பாரதிஜி stayed there. அந்த கங்கை காட் எங்கெல்லாம் போய் உட்கார்ந்து இருந்தாரு, எப்படி அவருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் பெருசா வந்துச்சு, எந்த அளவுக்கு அவருடைய பரிணாமம் என்பது ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி போச்சு, அங்க போனீங்கன்னா பார்க்கலாம். When you go to எட்டயபுரம், the place he was born, 1882 எங்க பிறந்தாங்களோ, when you go there you will see such a conservative complex society, born in a certain household, the social discrimination around him, அது எப்படி பாரதி அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை எல்லாம் அது தீர்மானித்தது என்பதையும் பார்க்க முடியும். மகாகவி பாரதி is also such a unique person. At the age of 5 he lost his mother, age of 15 he lost his father. So 15 வயதுல தந்தை தாய் இருவரும் இல்லை, தன்னுடைய அத்தையோடு கிளம்பி காசிக்கு போறாங்க. This is one part of his life. இத பத்தியே நம்ம பேசலாம், ஒரு பெரிய மேடை போட்டு மணிக்கணக்கில் பேசலாம். காசியில சுப்பிரமணிய பாரதி அவருடைய வாழ்க்கை, அதையே நீங்க மணிக்கணக்கில் பேசலாம். காசியிலிருந்து வந்த பிறகு சுதேசமித்ரன் பத்திரிகையில இணை ஆசிரியராக பணிபுரிகிறாங்க, இந்தியா பத்திரிகையில ஆசிரியராக பணிபுரிகிறாங்க. அந்த காலகட்டத்தை மட்டும் திரும்ப எடுத்து இன்னொரு பரிமாணமா பேசலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்டிங் எல்லாம் போறாங்க, வாரணாசி மீட்டிங், வெஸ்ட் பெங்கால் மீட்டிங் போறாங்க. சிஸ்டர் நிவேதிதா போன்ற அற்புதமான மனிதர்களை சந்தித்து பெண்களுடைய உரிமையை பற்றி இன்னும் ஆழமாக சிஸ்டர் நிவேதிதா அவங்க இன்ஸ்பயர் பண்றாங்க. அது ஒரு தனியா பெண் விடுதலை பற்றி தனியா நீங்க பேசலாம். பாண்டிச்சேரியில 10 ஆண்டு காலம் பிரிட்டிஷ் அரசு தன்னை கைது செய்து விடுவார்கள், தன்னுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடாது, எழுத்து பாதிக்கக்கூடாது, தான் தொடர்ந்து எழுத வேண்டும் என்று 10 ஆண்டு காலம் பிரெஞ்சு கண்ட்ரோல் பாண்டிச்சேரி, அது தனியா நீங்க எழுதலாம். சோ சுப்பிரமணிய பாரதி அவர்கள் such an extremely complex personality. அவர்களுக்கு நிச்சயமாக இந்த மேடையில பாரதி யார் என்கின்ற ஒரு நிகழ்வு தேவைப்படுகிறது. ஒரு கண்ணன் பாட்டு, ஒரு குயில் பாட்டு அப்படியே வேற மாதிரி இருக்குங்க. பாஞ்சாலி சபதம் ஆக்ரோஷமாக பெண்ணினுடைய விடுதலைக்கு அப்படியே வேற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம்லி தாட்ஃபுல் சயின்டிபிக் ரைட்டிங்ஸ். 1901 ரேடியோ வந்த பொழுது மகாகவி சுப்பிரமணிய பாரதி இங்க எழுதுறார், காசியில் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் அப்படிங்கிறார். காசியில யாராச்சும் பேசுறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் அதை கேட்கணும். Can we invent a device to listen to what people are speaking in Kasi and Kanchi? Extremely different personality. சில ரைட்டிங்ல 3 மனிதர்களை அனுப்ப வேண்டும். சுயசார்பு பாரதம், இன்னைக்கு நாம ஆத்ம நிர்பார் பாரதத்தை பத்தி பேசணும். அந்த காலகட்டத்தில் சுயசார்பு பாரதத்தை பற்றி மிக ஆழமாக பேசணும். சோ எல்லா பரிமாணங்களும் இருக்கக்கூடிய ஒரு போயட்டாகவும் சரி, ஒரு ப்ரோஸ் ரைட்டராகவும் சரி, லாங் ஃபார்ம் ரைட்டிங்லயும் சரிங்க, ஷார்ட் ஃபார்ம் ரைட்டிங்லயும் சரி, எல்லா விஷயத்திலையும் கூட தன்னுடைய காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு கவிஞன், ஒரு சமூக போராளி, ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பெண்ணினுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். லைக் ஆல் கிரேட் ஹீரோஸ், his personal life was extremely challenging. எல்லா பெரிய மனிதர்களுக்கும் எப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு சேலஞ்சோ, மகாகவி சுப்பிரமணிய பாரதி had a very challenging personal life. Like all great people who are, they say the blessing of Saraswati sometimes is also the curse of Saraswati. All great people, they live 38, 39, 40, some of the greatest mathematicians in our life. They say it is also the curse of Saraswati.
சரஸ்வதியினுடைய அருளை பெற்றவர்கள் 39 40 வயது தாண்ட மாட்டாங்க. நிறைய பேர் எடுக்கலாம். ராமானுஜம் ஐயாவில் இருந்து 1882 பிறந்தாங்க. 1921 எக்ஸாக்ட்லி 39 இயர்ஸ். டிசம்பர் 11 பிறந்தாங்க, செப்டம்பர் 11 இறந்துட்டாங்க. அவருடைய வாழ்க்கை உன்னிப்பாக நாம் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும்.